ஹலோ ஆல் டே 2 ஃபிஃபி ஐலண்ட் பிளான் பண்ணியிருந்தோம். பிக்கப் ட்ராப் அப்புறம் 3 வேலைக்கான ஃபுட்டுமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஷார்ப்பாக 7:45 கார் வந்துருச்சு, பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அரௌண்ட் 1 hour ட்ராவல். போனதுமே ரெஜிஸ்டர்லாம் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஐலண்டில் ஸ்நார்க்லிங் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான ஷூ, அதுக்கப்புறமா ப்ரீதிங்க்கு தேவையான அந்த பைப் எல்லாம் வாங்கிட்டு மோஷன் சிக்னஸ்க்கு டேப்லெட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறமா கூப்பிட்டு போயாச்சு. ஸ்பீட் போட்டில் தான் போயிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸே. இந்த ஃபிஃபி ஐலண்ட் டூரில் வந்து 5 ஐலண்ட்ஸ் கவர் பண்ணுவாங்க. 7 பாயிண்ட் என்னன்றதை டீட்டெயிலாக நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு ½ hour போட்லேயே ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து மங்கி ஐலண்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து ஃபுல்லாக மங்கீஸ் தான் இருக்கும். பட் ரொம்ப ஆக்ரோஷமான மங்கீஸ். அதை தொடவோ ஃபீடோ பண்ணால் செம்மையாக கடிச்சிடும்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு இடமே. நிறைய ஐலண்ட் கவர் பண்ணுறதால ஒரே நாளில் நமக்கு டைம் கொடுத்துருவாங்க. 20 minutes, ½ hour இவ்வளோக்குள்ளே டைமுக்குள்ளே போட்க்கு வந்துடணும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் சுற்றி பார்க்குறது எல்லாமே பண்ணிக்கலாம். பட் என்ன டைம் இருக்கும். செகண்ட் ஸ்பாட் வந்து ஸ்நார்க்லிங். எனக்கு பயம், ஸோ நான் போகல. அவர் மட்டும் பண்ணியிருந்தார். லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. அது ஒரு ½ hour ஸ்நார்க்லிங் டைமிங். நம்ம வந்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கலாம். கிளியர் வாட்டர், உள்ளே இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சூப்பராக வெளியே தெரிஞ்சது. மிடில் ஆஃப் த ஐலண்டில் இந்த மாதிரி ஸ்நார்க்லிங்க்கு விட்டுருவாங்க. கைட்லாம் பண்ண மாட்டாங்க, நம்மளே குளிச்சிக்க வேண்டியது தான். அங்கே லைஃப் ஜாக்கெட் இருக்கிறதால உள்ளெல்லாம் போக மாட்டோம். அடுத்து லஞ்ச், பஃபேட் லஞ்சோட ஃபஸ்ட்டு 3 ஸ்பாட் கவர் ஆகிடுச்சு.